வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். காஷ்மீர் எல்லையில் பாகிஸ்தான் ராணுவத்தினர் மீண்டும் அத்துமீறி தாக்குதல் நடத்தியதில் பாதுகாப்பு படை வீரர்கள் 5 பேர் காயம். இந்தியா நடத்திய பதிலடி தாக்குதலில் பாகிஸ்தான் படைகள் சேதம். பயங்கரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கை தவிர்க்க முடியாது என வெளியுறவு செயலர் விஜய் கோகலே திட்டவட்டம். பாகிஸ்தானுக்கு போதிய வாய்ப்புகள் அளித்தும் தீவிரவாதத்தை அழிக்கவில்லை என VK சிங் விமர்சனம். இந்திய விமானப்படைகள் தாக்குதல் தொடர்பாக ஐநாவில் புகார் அளிக்க பாகிஸ்தான் முடிவு. இரு நாடுகளும் அமைதி காக்க வேண்டும் என சீனா வேண்டுகோள். காஷ்மீரில் நிலவும் அவல நிலைக்கு முன்னாள் பிரதமர் நேருதான் காரணம் என பாஜக மீண்டும் குற்றச்சாட்டு. புல்வாமா தாக்குதலை பயன்படுத்தி பிரதமர் மோடி அரசியல் லாபம் தேடுவதாக நெட்டிசன்கள் கடும் தாக்கு. இலங்கை சிறையில் வாடும் 46 மீனவர்கள் மற்றும் 26 படகுகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். பிரதமர் மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் முதலமைச்சர் பழனிசாமி வலியுறுத்தல். சர்வதேச எல்லையில் இந்திய நிலைகளை குறிவைத்து பாகிஸ்தான் ராணுவத்தினர் விடிய விடிய தாக்குதல் நடத்தி வருகின்றனர். இதில் இந்திய பாதுகாப்பு படை வீரர்கள் 5 பேர் காயமடைந்தனர். இந்திய எல்லைப் பகுதியில் பாகிஸ்தான் ராணுவத்தினர் தொடர்ந்து 2 நாட்களாக அத்துமீறி தாக்குதல் நடத்தி வருகின்றனர். அவர்களுக்கு இந்திய ராணுவமும் தக்க பதிலடி கொடுத்து வருகிறது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் சம்பா மாவட்டத்தில் எல்லை கட்டுப்பாடு கோடு அருகே உள்ள 14 இந்திய நிலைகளை குறிவைத்து நேற்று முன்தினம் நடத்தப்பட்ட தாக்குதலில் பொதுமக்கள் சிலர் காயமடைந்தனர். இதேபோல் நேற்றிரவு முதல் விடிய விடிய பாகிஸ்தான் ராணுவத்தினர் இந்திய நிலைகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருகின்றனர். எல்லையோர கிராம மக்களை கேடயமாக பயன்படுத்தி தாக்குதல் நடத்தி வருவதால் பதற்றம் அதிகரித்துள்ளது. இந்த தாக்குதலில் இந்திய வீரர்கள் 5 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அதேபோல் இந்தியா நடத்திய பதிலடி தாக்குதலில் பாகிஸ்தான் படைகள் பலத்த சேதமடைந்துள்ளதாக தகவல் வந்துள்ளது. பயங்கரவாதத்திற்கு எதிராக இந்தியா நடத்திய தாக்குதல் தனக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் புல்வாமா மாவட்டத்தில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக நேற்று அதிகாலை இந்திய விமானப்படை நடத்திய தாக்குதலில் 300க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர். இந்த தாக்குதல் தொடர்பாக டெல்லியில் அனைத்துக் கட்சி கூட்டம் நடத்தப்பட்டது. இதில் மத்திய வெளியுறவு அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ், காங்கிரஸ் கட்சி மூத்த தலைவர் குலாம் நபி ஆசாத் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்திற்கு பின்னர் அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்பொழுது இந்தியாவின் நடவடிக்கை தனக்கு பெருமிதம் அளிப்பதாக தெரிவித்தார். பயங்கரவாதத்தை ஒழிக்க மத்திய அரசின் நடவடிக்கைகளுக்கு அனைத்து கட்சிகளும் ஆதரவு அளித்திருப்பதாகவும் அது தமக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருவதாகவும் சுஷ்மா ஸ்வராஜ் கூறினார். அதன் பின்னர் சீனா, ரஷ்யா, இந்தியா ஆகிய நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்களின் கூட்டத்தில் பங்கேற்க சுஷ்மா ஸ்வராஜ் சீனாவுக்கு பயணமானார். பயங்கரவாதத்திற்கு எதிரான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை தவிர்க்க முடியாது என வெளியுறவு செயலாளர் விஜய் கோகலே தெரிவித்துள்ளார். இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்த ஜெய்ஷ் இ முகமது அமைப்பின் தீவிரவாதிகள் இந்திய விமானப்படை நிகழ்த்திய தாக்குதலில் கொல்லப்பட்டிருப்பதாக வெளியுறவு செயலாளர் விஜய் கோகலே தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாகிஸ்தான் மண்ணில் அந்நாட்டு அரசுக்கு தெரியாமல் தீவிரவாதிகள் செயல்பட முடியாது என்று கூறினார். தீவிரவாதிகள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பலமுறை பாகிஸ்தானிடம் ஆதாரங்களை அளித்த போதும் அந்நாட்டு அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார். இதனிடையே இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் ஜெய்ஷ் இ முகமது அமைப்பு தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருப்பதாக நம்பகமான தகவல் கிடைத்ததாக சுட்டிக்காட்டிய விஜய் கோகலே, இந்த சூழலில் தீவிரவாதத்திற்கு எதிரான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தவிர்க்க முடியாது என்று கூறினார். ஜெய்ஷ் இ முகமது அமைப்பின் தலைவன் மசூத் அசாரின் உறவினரான மௌலானா யூசுப் அசார் தலைமையில் பால்கோட் பயிற்சி முகாம் செயல்பட்டு வந்ததாகவும் விஜய் கோகலே தெரிவித்தார். The government of India is firmly and resolutely committed to taking all necessary measures to fight the menace of terrorism. Hence, this non-military preemptive action was specifically targeted at the Jaish-e-Mohammed camp. The selection of the target was also conditioned by our desire to avoid civilian casualties. The facility is located in thick forest on a hilltop, far away from any civilian presence.
ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிக்குள் புகுந்து இந்திய விமானப்படைகள் தாக்குதல் நடத்திய சம்பவம் தொடர்பாக ஐநா சபையிடம் புகார் அளிக்க பாகிஸ்தான் முடிவெடுத்துள்ளது. புல்வாமா தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பாகிஸ்தானின் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள தீவிரவாத முகாம்கள் மீது இந்தியா தாக்குதல் நடத்தியது. இதில் பால்கோட், சாக்கோட், முசாராபாத் ஆகிய இடங்களில் இயங்கி வந்த முக்கிய தீவிரவாத முகாம்கள் அழிக்கப்பட்டன. பாகிஸ்தான் ஆதரவு தீவிரவாதிகளுக்கு பெரும் பின்னடைவாக இந்த நடவடிக்கை கருதப்படுகிறது. பாகிஸ்தான் அரசுக்கு நெருக்கடியும் இது உருவாக்கியுள்ளது. இதனையடுத்து அந்நாட்டு பிரதமர் இம்ரான்கான் தலைமையில் முப்படை தளபதிகள், அதிகாரிகள், அமைச்சர்கள் கூடி நேற்று ஆலோசனை நடத்தினர். இந்த கூட்டத்தில் இந்திய விமானப்படையின் தாக்குதலுக்கு பதில் நடவடிக்கை எடுப்பது தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் குரேஷி, பாகிஸ்தான் பகுதிக்குள் புகுந்து இந்திய விமானங்கள் தாக்குதல் நடத்தியது தங்கள் நாட்டின் இறையாண்மையை மதிக்காத செயல் என்று கூறினார். பாகிஸ்தானை ஆக்கிரமிக்கும் முயற்சியில் இந்தியா ஈடுபடுவதாகவும் குற்றம் சாட்டிய குரேஷி, ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் இஸ்லாமிய நாடுகள் கூட்டமைப்பு உள்ளிட்ட சர்வதேச அமைப்புகளிடம் முறையிடப் போவதாகவும் தெரிவித்தார். பயங்கரவாதத்தை அழிக்க பாகிஸ்தானுக்கு போதிய வாய்ப்புகள் அளித்தும் அதை பயன்படுத்திக் கொள்ளவில்லை என மத்திய இணையமைச்சர் வி.கே. சிங் குற்றம் சாட்டியுள்ளார். ஜம்மு காஷ்மீரின் புல்வாமா மாவட்டத்தில் சிஆர்பிஎஃப் வீரர்கள் மீது நடத்தப்பட்ட வெடிகுண்டு தாக்குதலில் 44 வீரர்கள் உயிரிழந்தனர். இந்த கொடூர தாக்குதலை பாகிஸ்தானிலிருந்து செயல்படும் ஜெய்ஷ்-இ-முகமது அமைப்பு திட்டமிட்டு நடத்தியது தெரியவந்தது. இந்நிலையில் புல்வாமா தாக்குதலுக்கு பதிலடியாக இந்திய விமானப்படையினர் நேற்று அதிகாலை பாகிஸ்தான் எல்லைப்பகுதியில் உள்ள பால்கோட் பகுதியில் வெடிகுண்டுகளை வீசி பயங்கரவாத முகாம்களை அழித்தனர். இந்த தாக்குதலில் 300 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் முன்னாள் ராணுவ தளபதியும் மத்திய இணையமைச்சருமான வி.கே. சிங் டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்பொழுது அவர் பயங்கரவாதம் முற்றிலும் அழிக்கப்பட வேண்டும் என்பதில் இந்தியா உறுதியாக உள்ளதாக தெரிவித்தார். பயங்கரவாதத்தை ஒழிக்க வேண்டும் என பாகிஸ்தானுக்கு வாய்ப்புகள் கொடுத்தும் பலனில்லை என்றும், அதனால்தான் இந்தியா தற்போது களம் இறங்கியிருப்பதாகவும் வி.கே. சிங் கூறினார். இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் போர் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் இரு நாடுகளும் அமைதி காக்க வேண்டும் என சீனா வலியுறுத்தியுள்ளது. பீஜிங்கில் செய்தியாளர்களை சந்தித்த சீன வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் லூ காங், பாகிஸ்தானில் இந்திய விமானங்கள் நடத்திய அதிரடி தாக்குதல் சம்பவம் குறித்து கேட்டறிந்ததாக கூறினார். இந்த விஷயத்தில் இந்தியாவும் பாகிஸ்தானும் அமைதி காக்க வேண்டும் என வலியுறுத்திய அவர், இரு நாடுகளும் நட்புறவை மேம்படுத்த தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என நம்புகிறோம் என குறிப்பிட்டார். பயங்கரவாதிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்துள்ளதாக இந்தியா கூறியிருப்பதாகவும், இத்தகைய நடவடிக்கைக்கு உலக நாடுகளின் ஒத்துழைப்பு இந்தியாவுக்கு தேவை என்றும் லூ காங் வலியுறுத்தினார். காஷ்மீரில் நிலவும் இன்றைய அவல நிலைக்கு முன்னாள் பிரதமர் நேரு செய்த தவறுகள்தான் காரணம் என பாஜக மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளது. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் அதுவா மாவட்டத்தில் உள்ள தயால்சாக் என்ற இடத்தில் நடந்த அரசு நிகழ்ச்சியில் மத்திய இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காங்கிரசும் நேருவும் எடுத்த தவறான முடிவுகளால் மக்கள் துன்பத்தை அனுபவித்து வருவதாக கூறினார். பாகிஸ்தான் தீவிரவாதத்தை பற்றி பேச விரும்பாதவர்கள் காஷ்மீரில் பயங்கரவாதம் நிலைக்க வேண்டும் என விரும்புவதாகவும் ஜிதேந்திர சிங் குற்றம் சாட்டினார். புல்வாமா பயங்கரவாத தாக்குதலில் உயிர் நீத்தவர்களின் படங்களை வைத்து பிரதமர் மோடி அரசியல் லாபம் தேடுவதாக நெட்டிசன்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். ராஜஸ்தான் மாநிலம் சுரு என்ற இடத்தில் முன்னாள் ராணுவ வீரர்கள் மத்தியில் நேற்று பிரதமர் மோடி உரையாற்றினார். அப்பொழுது யாரிடமும் இந்தியா அடிபணியாது என்றும், நாட்டிற்கு எதிரான செயலை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியாது என்றும் ஆவேசத்துடன் பேசினார். இந்தியாவை யாரும் மிரட்ட அனுமதிக்க முடியாது என்றும் சூளுரைத்த பிரதமர், தீவிரவாத முகாம்கள் மீது தாக்குதல் நடத்திய வீரர்களுக்கு தலை வணங்குவதாக கூறினார். 40 வீரர்களின் உயிரை பறித்ததற்கு 300 பேரை காவு வாங்கி இந்தியா பழி தீர்த்துக் கொண்டதாக கூறப்பட்டாலும், இந்த சம்பவம் பாஜகவின் வாக்கு வங்கியை அதிகரிக்க உதவும் என சமூக வலைதளங்களில் விமர்சனங்கள் எழுந்துள்ளன. இந்நிலையில் நேற்று நடந்த ராஜஸ்தான் கூட்டத்தில் பிரதமருக்கு பின்புறம் புல்வாமா தாக்குதலில் பலியான வீரர்களை நினைவு கூறும் வகையில் அவர்களின் புகைப்படங்கள் வரிசையாக மாட்டி வைக்கப்பட்டிருந்தன. இதுகுறித்தும் நெட்டிசன்கள் விமர்சிக்க தவறவில்லை. வீரமரணம் அடைந்தவர்களின் படத்தை பயன்படுத்தி மோடி அரசியல் லாபம் தேடுவதாக அவர்கள் கேள்விகளை தொடுத்து வருகின்றனர்.
தீவிரவாதிகள் முகாம்கள் மீது இந்திய விமானப்படை தாக்குதல் நடத்தியதற்கு பல்வேறு அமைப்பினரும் இனிப்புகள் வழங்கி பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். இந்திய விமானப்படையினரின் இந்த வீர செயலை பல்வேறு அமைப்பினரும் பாராட்டி வருகின்றனர். தீவிரவாதிகள் தாக்குதலில் வீர மரணம் அடைந்த தமிழக வீரர் சுப்பிரமணியன் குடும்பத்தினர் வரவேற்றுள்ளனர். சுப்பிரமணியனின் மரணத்திற்கு கொடுத்துள்ள இந்த பதிலடிக்கு கிராம மக்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர். 14ஆம் தேதி புல்வாமா மாவட்ட தாக்குதலில் பலியானது குடும்பத்துக்கு பெரிய சோகம் தான். இப்போ இந்தியா அதுக்கு தக்க பதிலடி கொடுத்துட்டு இருக்கு. இதை இந்திய விமானப்படைக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இது தீவிரவாதம் மொத்தமே ஒழியணும், எந்த தீவிரவாதமே இல்லாத நாடாக உருவாக்கணும். இது இந்தியா தக்க பதிலடி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இந்தியா மொத்த தீவிரவாதிகளையும் ஒழிக்கணும்னு மக்களோட வேண்டுகோள். சுப்பிரமணியனின் உறவினர் இதேபோன்று நெல்லை மாவட்டம் வண்ணாரப்பேட்டை பகுதியில் பாஜகவினர் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூரிலும் பாஜகவினர் பட்டாசு வெடித்தும் கொண்டாடினர். வங்கிகளில் கடன் பெற்று திருப்பி செலுத்தாமல் வெளிநாட்டிற்கு தப்பியோடிய வைர வியாபாரி நீரவ் மோடிக்கு சொந்தமான 147 கோடி ரூபாய் சொத்துக்களை அமலாக்கத்துறையினர் பறிமுதல் செய்தனர். பஞ்சாப் நேஷனல் வங்கியில் 13,000 கோடி ரூபாய் அளவிற்கு கடனை பெற்று அதை திருப்பி செலுத்தாமல் வைர வியாபாரி நீரவ் மோடி வெளிநாட்டிற்கு தப்பி சென்றார். இதனையடுத்து நீரவ் மோடிக்கு சொந்தமான 1,700 கோடி சொத்துக்களை அமலாக்கத்துறையினர் பறிமுதல் செய்தனர். மேலும் 489 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்க கட்டிகள், வைரம், நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. இந்நிலையில் மும்பையில் நீரவ் மோடிக்கு சொந்தமான 8 கார்கள், கட்டிடங்கள், தொழிற்சாலை, இயந்திரங்கள் மற்றும் வைர நகைகளை அமலாக்கத்துறையினர் நேற்று கைப்பற்றியுள்ளனர். இதன் மதிப்பு 147 கோடி ரூபாயாகும். இந்த சொத்துக்கள் அனைத்தும் பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இலங்கை சிறையில் வாடும் தமிழக மீனவர்களை மீட்க வேண்டும் என முதலமைச்சர் பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் மோடிக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி தமிழக மீனவர்களை கைது செய்யும் நடவடிக்கையில் இலங்கை கடற்படையினர் ஈடுபட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் மீனவர்களின் படகுகள், மீன்பிடி வலைகள் மற்றும் மீன்பிடி சாதனங்கள் உள்ளிட்டவற்றையும் பறிமுதல் செய்வதாகவும் முதலமைச்சர் பழனிசாமி சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே இலங்கை கடற்படை சிறைப்பிடித்து சென்ற ராமநாதபுரம், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, நாகப்பட்டினம் பகுதிகளைச் சேர்ந்த 46 மீனவர்கள் மற்றும் 26 படகுகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், இது தொடர்பாக வெளியுறவுத்துறை மூலம் பிரதமர் மோடி உடனடியாக பேசி தீர்வு காண வேண்டும் என முதலமைச்சர் பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். மிக நீண்ட காலமாக நடைபெற்று வரும் இந்த பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணவும் மத்திய அரசை அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். மகாபாரதத்தில் எதிரிகளின் வியூகத்தை உடைத்து அர்ஜுனன் வெற்றி பெற்றதைப் போல் அதிமுக கூட்டணியும் வருகின்ற மக்களவைத் தேர்தலில் வெற்றி கனியை பறிக்கும் என அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், வருகின்ற 28ஆம் தேதி இங்கு வரும் முதலமைச்சர் பழனிசாமி புதிதாக கட்டப்பட்டுள்ள மேம்பாலத்தை திறந்து வைப்பதுடன் பல்வேறு நலத்திட்ட பணிகளுக்கும் அடிக்கல் நாட்டுவதாக குறிப்பிட்டார். தேர்தல் தேதி அறிவிக்கும் வரை நலத்திட்ட உதவிகளை வழங்குவது தவறு இல்லை என்றும், யார் ஆட்சியில் இருந்தாலும் இதைதான் செய்வார்கள் எனவும் செங்கோட்டையன் கூறினார். மகாபாரதத்தில் அர்ஜுனன் எவ்வாறு எதிரிகளின் வியூகத்தை உடைத்து வெற்றி அடைந்தாரோ அதேபோல் அதிமுக கூட்டணியும் மக்களவைத் தேர்தலில் வெற்றி கனியை பறிக்கும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார். மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் பல்வேறு நலத்திட்டங்கள், இந்த மாநகரத்தில் இருக்கிற திட்டங்கள் அனைத்தும் ஒருங்கிணைந்த பணிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். மக்கள் நலப்பணிகளும் மக்களுக்கான நலப்பணிகளும் இதில் நிறைவேற்றப்பட இருக்கிறது. ஆகவே இந்த நிகழ்ச்சி என்பது ஒரு வரலாற்றை படைக்கிற நிகழ்ச்சியாக நிகழ்ச்சி அமைந்தது என்பதை நான் தெரிவித்துள்ளேன். அனைத்துமே இதே இடத்திலே இங்கேயே மேடை அமைத்து இங்கேயே நலத்திட்டங்கள் அனைத்தும் இங்கேயே நடக்கிறது. அதிமுகவில் தொண்டன் கூட அமைச்சராகலாம் என பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 42 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான மாற்றுத்திறனாளிகளுக்கான நடைபாதையை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அதிமுக என்னும் பந்தய குதிரையில் சேருபவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று கூறினார். அதிமுகவில் தொண்டன் அமைச்சராகலாம், ரிக்ஷாக்காரன் எம்எல்ஏ ஆகலாம் என்றும் அவர் கூறினார். வருகின்ற தேர்தலில் இபிஎஸ், ஓபிஎஸ் தலைமையிலான அதிமுக கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும் என்றும் ராஜேந்திர பாலாஜி உறுதி தெரிவித்தார்.
ஓடிக்கிட்டே இருப்போம். எங்க பின்னாடி குதிரையில் ஏறி வந்துகிட்டே இருந்தா தான் வெற்றி இலக்கு அடைய முடியும். உட்காந்து டிக்கெட்ல உட்காந்து டீ சாப்பிட போற உட்காந்து இருக்க முடியும். நாங்க எல்லைக்கு போயிடுவோம். என்ன பந்தய குதிரை அது வாட்டுக்கு நெப்போலியன் குதிரை மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும், நிற்காது. தமிழகத்தில் வனத்தின் நிகழ்வுகள் குறித்து ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்றது. சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள முகாம் அலுவலகத்தில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன், தலைமை செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன் மற்றும் அரசு உயர் அதிகாரிகள், சென்னை மாநகர காவல்துறை அதிகாரிகள், தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறை இயக்குநர், பேரிடர் மேலாண்மை இயக்குநர் உள்பட பலர் கலந்து கொண்டனர். தேர்தலில் மக்கள் அளித்த தீர்ப்புக்கு எதிராக எதிர்க்கட்சி வேட்பாளர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருப்பது ஜனநாயக விரோத செயல் என முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வேல்துரை குற்றம் சாட்டியுள்ளார். நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவி தொகுதியில் 2006 முதல் 2011ஆம் ஆண்டு வரை காங்கிரஸ் எம்எல்ஏ வேல்துரை பதவி வகித்தார். இவர் தேர்தலில் வெற்றி பெற்றதற்கு எதிராக அதிமுகவை சேர்ந்த மனோஜ் பாண்டியன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார். இதனை விசாரித்த நீதிமன்றம் தேர்தலில் வேல்துரை வெற்றி பெற்றது செல்லாது என கடந்த 2010ஆம் ஆண்டு தீர்ப்பு வழங்கியது. இதனை எதிர்த்து வேல்துரை மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கு உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது அவருடைய மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. அத்துடன் அவர் பெற்றிருந்த எம்எல்ஏ ஊதியத் தொகை 21,58,000 ரூபாய் பணத்தை 4 வாரத்திற்குள் திருப்பிக் கொடுக்க வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்நிலையில் மாலை முரசு தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டி அளித்ததில் கடந்த 10 ஆண்டுகளாக சேரன் மகாதேவி தொகுதி மக்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்துள்ளதாக தெரிவித்தார். ஆனால் தேர்தலில் மக்கள் அளித்த தீர்ப்புக்கு எதிராக எதிர்க்கட்சி வேட்பாளர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருப்பது ஜனநாயக விரோத செயல் என அவர் குற்றம் சாட்டினார். மக்கள் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் விரும்புறாங்களோ, என்னென்ன காரியங்களுக்கெல்லாம் அடிப்படையா மக்களுக்கு தேவையோ, குடிநீர் பிரச்சனை, சாலை வசதி, விவசாய பிரச்சனைகள் வந்தா அது நீர் மேலாண்மையிலாம் நான் முழுமையா தலையிட்டு ரொம்ப சிறப்பா அந்த 10 ஆண்டுகள் நான் பணியாற்றின 10 ஆண்டுகள்ல, அதாவது 96, 2001, அதே மாதிரி 2006, 2011 வரைக்கும் மிகச்சிறப்பா மக்கள் இதுவரை என்னை எந்த குறையும் சொல்லாத அளவுக்கு நான் பணியாற்றி இருக்கிறேன். அதனால் இது ஒரு ஜனநாயக நாட்டில் தேர்தல் கமிஷன் ஏற்றுக்கொண்டு எனக்கு தேர்தல் மூலமாக மக்கள் அளித்த தீர்ப்புக்கு எதிராக இது போன்று வழக்கு தொடுப்பதும் இது போன்ற நடவடிக்கைகளை எதிர் வேட்பாளர் எடுப்பது என்பது இது ஜனநாயக விரோத செயல் என்றுதான் நான் நினைக்கிறேன். அதிமுக பாஜக கூட்டணியில் சேர்ந்து தமிழக மக்களுக்கு பாமக துரோகம் செய்துவிட்டதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. சிதம்பரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன், நல்லவர்களோடு கூட்டு சேர்ந்திருந்தால் பாமக தொண்டர்கள் மகிழ்ச்சி அடைந்திருப்பார்கள் என்றும் தெரிவித்தார். இன்றைக்கு அதிமுக, பாஜக, பாமக என்கிற அந்த கூட்டணி ஒரு முழுக்க சந்தர்ப்பவாத கூட்டணி என்பதை தவிர வேறொன்றும் சொல்லுவதற்கு கிடையாது. எந்த அதிமுக அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டுகளை பாட்டாளி மக்கள் கட்சி கவர்னர்கிட்ட கொண்டு போய் மனு கொடுத்தாங்களோ, அதே அதிமுக ஆட்சியோடு கூட்டணி சேர்ந்துக்கிட்டு அந்த ஆட்சி நீடிக்க வேண்டும் என்று அவங்க கூட்டணி சேர்ந்திருப்பதனுடைய அர்த்தம் என்னன்னே புரியல. அப்போ ஊழல் குற்றச்சாட்டு சொன்னது தப்பா, அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளோட கூட்டணி சேர்ந்திருக்கிறது எந்த விதத்தில் சரி என்று நியாயப்படுத்த போறாங்கன்னு தெரியல. சேலத்தில் தடை செய்யப்பட்ட 1 டன் பிளாஸ்டிக் பொருட்களை பறிமுதல் செய்த மாநகராட்சி அதிகாரிகள் 50,000 ரூபாய் அபராதமும் விதித்தனர். செவ்வாய்ப்பேட்டை பால் மார்க்கெட் பகுதியில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக மாநகராட்சி அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து சம்பவ இடத்தில் சோதனை மேற்கொண்ட அதிகாரிகள் கே பிளாஸ்டிக் என்ற கடையில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டு வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து கடையில் இருந்து சுமார் 2 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான 1 டன் பிளாஸ்டிக் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. மேலும் கடை உரிமையாளருக்கு 50,000 ரூபாய் அபராதமும் அதிகாரிகள் விதித்தனர். மனைவி உயிரிழந்த துக்கத்தை தாங்க முடியாமல் கணவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை அடுத்த ஈஞ்சம்பாக்கத்தில் ஆறுமுகம் என்பவர் வாழைப்பழம் வியாபாரம் செய்து வந்தார். இவருக்கு ஜெயலட்சுமி என்ற மனைவியும் 2 பெண் பிள்ளைகளும் உள்ளனர். இந்த நிலையில் கடந்த 21ஆம் தேதி சொந்த ஊருக்கு சென்ற ஜெயலட்சுமி குடும்ப பிரச்சினை காரணமாக மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்டார். மனைவியின் இறுதி சடங்கில் கலந்து கொண்ட ஆறுமுகம் பின்னர் சென்னை திரும்பியவுடன் வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார்.
தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உடலை கைப்பற்றி ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து நீலாங்கரை போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். தன்னை காதலித்து திருமணம் செய்து கொள்வதாக ஏமாற்றிய காதலனுடன் சேர்த்து வைக்க வலியுறுத்தி இளம்பெண் ஒருவர் சேலம் மாவட்ட ஆட்சியரை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சேலம் செம்மனூர் பகுதியைச் சேர்ந்த கௌரி என்ற பெண்ணும் அதே பகுதியைச் சேர்ந்த ராசுக்குட்டி என்பவரும் காதலித்து வந்துள்ளனர். இருவருக்கும் இடையே ஏற்பட்ட நெருக்கத்தின் காரணமாக கௌரி கர்ப்பமடைந்தார். இதனையடுத்து இருவருக்கும் திருமணம் செய்து வைக்க இரு வீட்டாரும் சம்மதம் தெரிவித்தனர். இந்நிலையில் நேற்று ஓமலூரில் திருமணம் நடக்கவிருந்தது. அப்பொழுது காதலன் ராசுக்குட்டி திடீரென தலைமறைவானார். இதனால் அதிர்ச்சியடைந்த காதலி கௌரி திருமணத்திற்கு வாங்கிய தாலி மற்றும் துணிகளுடன் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து தன்னை ஏமாற்றிய காதலன் ராசுக்குட்டியை அழைத்து வந்து தனக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். அவங்க எனக்கு ஒரே பழக்கம். அவங்க பேசுவாங்க என்கிட்ட, நானும் பேசுவேன். ஆனால் நான் அதிகமாக ரொம்ப இதெல்லாம் வச்சுக்க மாட்டேன், ஓரளவுக்கு வச்சுட்டு இருப்பேன். ஆனால் அவங்க என்னை லவ் பண்ண சொல்லி கட்டாயப்படுத்தினாங்க. லவ் பண்ணலின்னா நான் செத்துருவேன் அப்படின்னு சொன்னாங்க, மிரட்டினாங்க என்ன. நான் அதனால் அவங்களுக்கு காதலித்தேன். காதலிந்தனால நான் அவங்க கூட 2 பேர் நாங்கள் ஊர் சுற்றினாங்க. 2 பேருமே சேர்ந்து சுற்றிட்டு நாங்கள் 2 மாதமாக நான் கர்ப்பமாயிட்டேன். கர்ப்பமானனால அவங்க வீட்டில் சேர்ந்து நான் முடிவு பண்ணி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க. சொல்லிட்டு அவங்க அவங்க அப்பா அம்மா நான் ஒத்துக்க மாட்டேன், எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. திருச்சியில் கள்ள நோட்டு அச்சடிக்கும் கும்பலை போலீசார் சுற்றி வளைத்து பிடித்தனர். திருச்சி கேகே நகர் LIC காலனியில் உள்ள ஒரு வீட்டில் கள்ள ரூபாய் நோட்டுகள் அச்சடிக்கப்பட்டு வருவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதன் அடிப்படையில் போலீசார் நேற்று அந்த வீட்டுக்குள் அதிரடியாக புகுந்து ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது வீட்டினுள் சிலர் 2000 மற்றும் 500 ரூபாய் நோட்டுகள் அச்சடித்துக் கொண்டிருப்பதை போலீசார் கண்டுபிடித்தனர். பின்னர் அவர்கள் வீட்டில் மறைத்து வைத்திருந்த 14 லட்சம் ரூபாய் கள்ள நோட்டுகளையும் ஜெராக்ஸ் மிஷினையும் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக பாட்ஷா, கனகராஜ், ராஜா சபரேஸ் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர்.